சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். பாருங்க, எப்படி எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராவை பொருத்தி வச்சிருக்கிறாங்க. அதில் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து, அது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குற்ற நிகழ்வோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை ஆய்வு செய்யும்போது எல்லாவற்றையும் அது கண்காணிக்கிறது. நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும், பட்டணங்களிலும், கிராமங்களிலும் இப்போது சிசிடிவி கேமராவை பொறித்து வைத்திருக்கிறார்கள். அதை 3வது கண் என்றும் சொல்லுகிறார்கள். ஏன்னா, எந்த ஒரு குற்ற பின்னணி சம்பவங்கள் நடந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அவர்களுங்க அதை பார்த்துருவாங்க. ஒரு மனுஷனுடைய கண்டுபிடிப்பு இப்படியாக இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், அதே போல் மனுஷனுக்கு ஒரு இருதயத்தை உண்டாக்கி அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி மனுஷனுடைய செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அப்போ நமக்கு இருதயம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய நினைவு என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம், கடவுளுக்கு உகந்ததாக இருக்கா, அது கடவுளுக்கு பயப்படுகிறதா இருக்கா, அது நீதி உள்ளதாக இருக்கா, அது நியாயம் உள்ளதாக இருக்கிறதா, அது தர்மம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை நம்மளுடைய இருதயத்தை உருவாக்கி சரீரத்தில் வைத்து ஆண்டவர் அதை நம்ம சோதித்தருகிறார். எப்படி ஒரு செல்ஃபோனுக்கு சிம் கார்டு போட்டு மெமரி கார்டு போட்டு பாட்டுகள்லாம் அதில் ஏற்றி என்ன பண்ணுறோம் நம்ம கேட்குறோமோ, அதே போல் இருதயத்தை அவர் உருவாக்கி எல்லா மனுஷனுக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த இருதயத்தை கர்த்தர் கவனித்து அதை ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷனுடைய சிந்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதனால தான் இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கு. அவருடைய இருதயங்களெல்லாம் அவர் உருவாக்கி, அவர் தான் இருதயத்தை உருவாக்கினவர். அவருடைய செய்கைகளை எல்லாம் அவர் கவனித்திருக்கிறார், கவனித்து பார்க்கிறார். அதனால் குற்றம் அற்ற இருதயமாய் நாம் வைத்துக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.